Exercise 10.3 Max-Mini and Minimax strategy. Max-Mini criteria. The rule வந்து determine the lowest outcome for the each alternative. அதாவது அந்த டேபிளர் காலமில் ஒவ்வொரு ரோலையுமே லோயஸ்ட் வேல்யூ எது இருக்கும் அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின். சூஸ் த ஆல்டர்னேட்டிவ் அசோசியேட் வித் த மேக்ஸிமம் ஆஃப் தீஸ்ன்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா அந்த லீஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது தான் மேக்ஸ் மினி அப்படின்னு சொல்கிறோம். மினிமேக்ஸ் அப்படிங்கிறது அது ஆப்போசிட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹையஸ்ட் வேல்யூவை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஹையஸ்ட் வேல்யூவில் எது மினிமம் வேல்யூ இருக்கும் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது. எல்லா ப்ராப்ளத்துக்கும் இந்த 2 மெத்தட்ஸுமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸைஸ் 10.3 ஃபஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் மேக்ஸிமினி அண்ட் மினிமேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்கு பாருங்கள். S1 S2 ST அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கு. ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சர் வந்து E1 E2 இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்கு உங்களுக்கு. இது வந்து நம்ம ஒரே டேபிளர் காலம் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஒரே டேபிளர் காலமாக கூட ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு மினிமம் பே ஆஃப் கண்டுபிடிக்கணும். அதான் நமக்கு ரூல். மேக்ஸ் மினியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மினிமம் வேல்யூ செலக்ட் பண்ணி அந்த மினிமமில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். ஸோ மினிமம் வேல்யூனா இந்த 2 வேல்யூவில் மினிமம் 40. ஸோ இதில் -20 மினிமம், -40. So maximum of these 3 values 40 -20 -40 we get 40. 40 அப்படிங்கிறது என்ன? S1 strategy. So strategy S1 is the best of the maximini. Maximiniயில் இருக்கிற பெஸ்ட் வந்து பார்த்தோம்னா S1 அப்படிங்கிறது. அதே மாதிரி மினிமேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய ஆப்போசிட். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அதிலிருந்து மினிமம் செலக்ட் பண்ணுறோம். அதே கொஸ்டின் தான். இது ரெண்டில் மேக்ஸிமம் 60, 10, தென் 150. இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தோம்னா 10 அப்படிங்கிறது S2ஓட வேல்யூ. ஸோ ஸ்ட்ராட்டஜி S2 இஸ் த பெஸ்ட் மினிமேக்ஸ். மினிமேக்ஸில் இருக்கிற பெஸ்ட்டு வந்து S2 அப்படிங்கிறது தான். எக்ஸைஸ் 10.3 செகண்ட் ப்ராப்ளம். எ ஃபார்மர் வாண்ட்ஸ் டு டிசைட் விச் ஆஃப் திஸ் 3 crops he should plant on his 100 acres farm. The profit from each is dependent on the rainfall during the growing seasons. The farmer has categorized the amount of the rain as high, medium and low. His estimated profit for the each show is in the table. இப்போ டேபிளில் நமக்கு வந்து இந்த பிளான்ட்டினுடைய க்ரைட்டீரியா என்னென்னு கொடுத்துருக்கு. க்ராப் ABC, அதே மாதிரி ரெயின்ஃபால் வந்து ஹை லெவல், மீடியம் அண்ட் லோ லெவல் கொடுத்துருக்கு. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது, இஃப் த ஃபார்மர் விஷஸ் டு பிளான்ட் ஒன்லி க்ராப் டிசைடட் விச் ஷுட் பி ஹிஸ் பெஸ்ட் க்ராப் யூசிங். இதில் மேக்ஸிமினி மினிமேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ க்ராப்புக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஸோ க்ராப் ஏல மேக்ஸிமம் மினிமம், அதே மாதிரி க்ராப் பி க்ராப் சி கண்டுபிடிக்கலாம். இப்போ க்ராப் ஏல மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மினிமம் கண்டுபிடிக்கலாம். மினிமம் வேல்யூ வந்து சேம் டேபிளே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ மினிமம் வேல்யூஸ் பண்ணும்போது இதில் மினிமம் 2000. ஸோ அதே மாதிரி இதில் 3500, தென் 4000. ஸோ நம்ம மேக்ஸிமினி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த மினிமமில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ 2000, 3500, 4000. இதில் மேக்ஸிமம் வேல்யூ 4000. இப்போ 4000 அப்படிங்கிறது நமக்கு வந்து லோயர் லெவல். அந்த 4000 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம க்ராப் சியில் வரும். க்ராப் சிக்கு தான் நமக்கு அந்த 4000 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி க்ராப் சி இஸ் த ஃபார்மர் விஷஸ் டு பிளான். ஓகேவா? அப்போ அந்த 4000 எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் க்ராப் சியில் இருக்குது. நெக்ஸ்ட் மினிமேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமினியம் கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் 8000, 5000, தென் 5000. ஸோ மினிமேக்ஸ் இந்த மேக்ஸிமமில் இருக்கிற மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் ஆஃப் 8000, 5000, 5000 5000 தான் நமக்கு மினிமம். அப்போ இங்கே 5000 வந்து நமக்கு க்ராப் பிலையும் இருக்குது, க்ராப் சிலையும் இருக்குது. இப்போ ரெண்டையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ க்ராப் பி அண்ட் க்ராப் சி ஆர் த ஃபார்மர் விஷஸ் டு பிளான். அவ்வளோ. ஸோ இந்த சேம் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணோம்னா இந்த க்ராப் ஏபிசி தான் சொல்யூஷன் கேட்குறான். ஸோ க்ராப் ஏபிசியை நீங்கள் வந்து இந்த சைடில் போட்டுக்கோங்க. தென் ஹைட், மீடியம், லோவை நீங்கள் இங்கே போட்டுட்டு அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நம்ம மினிமம் மேக்ஸிமம் இங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ இதில் இருக்கிற ரோவையும் காலத்தையும் ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும். ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். தேர்ட் ப்ராப்ளம். டைப்ஸ் ஆஃப் ஷாம்பூஸ், எக் கிளினிக் அண்ட் டீலக்ஸ், எஸ்டிமேட்டட் சேல்ஸ். ஸோ இதுதான் டேபிளர் காலம். இதுக்கு நம்ம வந்து மினிமம் தென் மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த 3 வேல்யூஸில் மினிமம் வேல்யூ, தென் 5, அடுத்தது 3. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ 30, 40, 55. மேக்ஸிமினி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். மேக்ஸிமினி அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் திஸ் 3 வேல்யூஸ், அதாவது லீஸ்ட் வேல்யூவில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ 10, 5, 3. இந்த மினிமமில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ 10.
ஸோ 10 அப்படிங்கிறது எந்த ரோவில் இருக்குது அப்படின்னா எக் ஷாம்பூவில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் டெசிஷன் இஸ் எக் ஷாம்பூ. அடுத்தது மினிமேக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து இங்கே மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த ரோவில் இருக்கிற மேக்ஸிமம் அதனுடைய மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் ஆஃப் 30, 40, 55 30 தான் நமக்கு மினிமம். ஸோ அப்போ 30 அப்படிங்கிறதும் பார்த்தோம்னா எக் ஷாம்பு தான் இருக்குது. ஸோ தர்ஃபோர் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் டெசிஷன் இஸ் எக் ஷாம்பு. எப்போ அப்படின்னா மினிமேக்ஸில். மேக்ஸிமினிலையும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக் ஷாம்பு. ஸோ ப்ராப்ளம் 4 வந்து ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணும்.